Hello everyone, welcome to Last Bench Lesson. ப்ரீவியஸ் லெக்சர்லலாம் நம்ம அட்ஜைல் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அட்ஜைல் மெத்தட் பேஸ்ட் ஆன் இன்க்ரிமெண்டல் இட்ரேட்டிவ் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அட்ஜைல் மெத்தடில் ஒர்க் பண்ணுற எந்த ஒரு டீமாக இருந்தாலும் மெயினாக பார்த்தோன்னா சேஞ்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ், கஸ்டமரோட அன்பிரிடிக்டபிலிட்டி, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ அட்ஜைல் மெத்தட் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் சொல்லியிருந்தோம். அதாவது அட்ஜைல் மேனிஃபெஸ்டோ. ஸோ இந்த அட்ஜைல் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 பிரின்சிபல்ஸ் அண்ட் 4 வேல்யூஸ் அப்படின்னு சொன்னோம். நம்மளோட ப்ரீவியஸ் லெக்சரில் 12 பிரின்சிபல்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ஜைல் மேனிஃபெஸ்டோவோட கோர் வேல்யூஸ், அதாவது 4 அட்ஜைல் வேல்யூஸ் பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா individuals and interactions over processes and tools. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் டெவலப்பர்ஸ், கஸ்டமர்ஸ், QA, பிஸ்னஸ் அனலிசிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், பிஸ்னஸ் ஸ்பான்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது மல்டி பார்ட்டிஸோட கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் எந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணாலும். ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு ஸ்மூத் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ப்ராஜெக்டை டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மல்டி பார்ட்டிஸோட கோஆப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இருந்தால் தான் எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு டூல்ஸ் ஆர் எந்த ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கான எஃபர்ட், டைம் ஸ்பெண்டிங் அண்ட் காஸ்ட் இது எல்லாத்துக்குமே எஃபெக்டிவ் அப்படின்றது இருக்கும். இப்போ பிஃபோர் அட்ஜைல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர் டீம்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் டீம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பெஸ்ட் பாசிபிள் டூல்ஸ் ஆர் ப்ராசஸஸ் இது செலக்ட் பண்ணுறதுல தான் ரொம்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ மெமரிஸ் யூஸ் பண்ணலாம், அதிலெல்லாம் தான் ரொம்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா அவங்களோட ப்ராஜெக்டை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஸோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒரு பெஸ்ட் டூல் இருந்தது அப்படின்னா சீக்கிரமே நம்மளோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லையா? அதனால டூல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் செலக்ட் பண்ணுறதுல ரொம்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. பட் அட்ஜைல் மேனிஃபெஸ்டோ என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டூல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் பிஹைண்ட் த ப்ராசஸஸ் பீப்புள்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் பெஸ்ட்டு டூல் ஒரு ராங் ஹேண்டில் இருக்கும் போது அது ஒர்த்லெஸ் தான் இல்லையா? ஸோ அந்த டீமுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ஒர்த்தியாக இருக்கணும். அதாவது எந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறாங்களோ அந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு டீமை நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. அந்த டீமுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் அப்படின்றது, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவுமே கரெக்டாகவும் அட்ஜஸ்டபுளாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஸ்மூத் அண்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ இல்லை அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுலையோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீம் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு தான் ப்ராசஸ் அண்ட் டூல்ஸை விட நம்ம இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஓவர் ப்ராசஸஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ செகண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் ஓவர் காம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ பிஃபோர் அட்ஜைல் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் SDLC மாடல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுவாங்க, ரெக்யர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க, டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு. பட் நம்ம அட்ஜைல் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அது பேட் திங் கிடையாது. பட் டாக்குமெண்டேஷனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பிகாஸ் ஏன்னு பார்த்தோன்னா நம்ம அட்ஜைல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இட்ரேஷன்ஸ் ஆர் ஒவ்வொரு ஸ்ப்ரிங்காக நம்ம டெவலப் பண்ணி அவங்க யூஸருக்கு எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட் டெலிவரி கொடுத்துட்ருக்க போகிறோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட் டெலிவரி நம்ம சாஃப்ட்வேர் கொடுக்கும்போது அதை அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஃபீட்பேக்காக நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஸோ
அந்த ஃபீட்பேக்கை டாக்குமெண்ட் பண்ணும்போது நமக்கு அதாவது நம்மளோட ப்ராஜெக்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இல்லை நம்ம கொடுத்துருக்குற டெவலப் பண்ணி கொடுத்துருக்குற அந்த பார்ட், அந்த இட்ரேஷன்ஸ் ஆர் அந்த ஸ்ப்ரிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்மளோட ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட இது பெட்டர் அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க இந்த செகண்ட் வேல்யூவில். ஸோ செகண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் ஓவர் காம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா கஸ்டமர் கொலாபரேஷன் ஓவர் கான்ட்ராக்ட் நெகோசியேஷன். ட்ரெடிஷ்னல் எஸ்டிஎல்சி மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ கஸ்டமர் கூட அதை தான் வந்துட்டு டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக தான் ப்ராஜெக்ட் டெலிவர் ஆகும்போது அப்படின்னும் போது கஸ்டமரை அது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சா, கரெக்டாக ஒர்க் ஆகிற அதாவது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகியிருக்கா அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நம்மளால் 100% சொல்ல முடியாது. ஸோ அதில் ஏன்னா கான்ட்ராக்டுக்கு தான் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க. கான்ட்ராக்டில் என்ன இருக்கோ அதை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. சேஞ்சஸ் ஏதாவது நியூ சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா திரும்பவும் அவங்க பே பண்ணி அதுக்கான சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அஜைல் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கஸ்டமரோட கொலாபரேஷன் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருந்தே இருக்கும். எப்போ டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே கஸ்டமரோட கொலாபரேஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ ஒவ்வொரு இட்ரேஷன்ஸோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கஸ்டமரையும் அதில் இன்வால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ கஸ்டமரோட கொலாபரேஷன் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நம்ம ரிவ்யூஸ் கெட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் இமீடியட்டாக மேக் பண்ணி கொடுக்கறதுனால இன்னும் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அவங்களோட கஸ்டமர் என்ன ரெக்யர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை இமீடியட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணியும் கொடுக்குறோம். ஸோ இன்னுமே நம்மளோட வேல்யூஸ் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஆர்கனைசேஷனோட வேல்யூஸ் அப்படின்றது கஸ்டமர் கூட நம்ம ஸ்டார்டிங்லேயே அஜைல் மெத்தட்லேயும் கான்ட்ராக்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டில் இது தான் இருக்குது, நாங்கள் அதை தான் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு எந்த ஒரு நெகோசியேஷனும் இல்லாமல் இப்போ அவங்க கஸ்டமர் சைட்லேருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதை சேஞ்சஸ் மேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சேஞ்சஸ் மேக் பண்ணிட்டோம், அதாவது கஸ்டமர் நம்ம அதாவது டெவலப்மெண்ட் டைம்லேயே அவங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே ரெடியூஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணவும் முடியும். அதனால் கஸ்டமரோட கொலாபரேஷன் அப்படின்றது அஜைல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த தேர்ட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்பாண்டிங் டு சேஞ்ச் ஓவர் ஃபாலோவிங் ஏ பிளான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் எஸ்டிஎல்சி மாடல் ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு டீமுமே அவங்களுக்கான பிளான்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது கான்ட்ராக்டில் என்ன இருக்கோ அதுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டெவலப்மெண்ட் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு நியூ சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அதை சேஞ்சஸ் மேக் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த சேஞ்சஸே கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அஜைல் மெத்தடில் அது கிடையாது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு அஜைல் மெத்தட் வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வேல்யூ 3ல சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் கஸ்டமர் சைட்லேருந்து வந்தாலும் இமீடியட்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அஜைல் டீம். ஏன்னு பார்த்தோன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்க ஸ்டார்டிங்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டா அவங்களால ஃப்யூச்சரில் நம்மளோட ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான எஃபர்ட் இப்போ சப்போஸ் ஃப்யூச்சரில் தான் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட் காஸ்ட் எல்லாமே இருக்குது இல்லையா, அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே கஸ்டமரை கொலாபரேட் பண்ணி இதில் நம்ம ஒர்க் பண்ணிடுறதுனால ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுனால ஃபுல் ப்ராஜெக்ட் அதாவது ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னாலும் அந்த சேஞ்சஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இமிடியேட்டாக அந்த சேஞ்சஸை மேக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னும் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நம்மளோட அஜைல் மெத்தடில். ஸோ இதுதான் இது ஃபோர்த் வேல்யூ. ஸோ ரெஸ்பாண்டிங் டு சேஞ்ச் ஓவர் ஃபாலோவிங் எ பிளான். இப்போ இந்த 4 வேல்யூஸும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா individuals and interaction over processes and tools. ஸோ processes and tools விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு டீமில் நம்ம செலக்ட் பண்ணுற டீமில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் ஓவர் காம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்டேஷன். ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட நம்ம அதை டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர் இன்னுமே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்.
தேர்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா கஸ்டமர் கொலாபரேஷன் ஓவர் கான்ட்ராக்ட் நெகோசியேஷன். ஸோ எந்த ஒரு கான்ட்ராக்டும் நெகோஷியேட் பண்ணிட்டு இல்லாமல் கஸ்டமரையும் அதில் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொலாபரேட் பண்ணிடுறதுனால ஃப்யூச்சர் சேஞ்சஸை அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் நிறைய காஸ்ட் அண்ட் எஃபர்ட், டைம் ஸ்பெண்டிங் இது எல்லாத்தையுமே சேவ் பண்ண முடியும் அண்ட் எஃபெக்டிவாகவும் ஆக்க முடியும். நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டிங் டு சேஞ்ச் ஓவர் ஃபாலோவிங் எ பிளான். ஒரு பிளானை போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைனல் நாங்கள் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வர்றது அதுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அதுக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்டிங்லேயே அதாவது டெவலப்மெண்ட் டைம்லேயே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த சேஞ்சஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்யூச்சரில் அந்த சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய காஸ்ட் அண்ட் டைம் எஃபெக்ட் அண்ட் டைம் ஸ்பெண்டிங் அப்படின்றது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் கொலாபரேஷன் அண்ட் சேஞ்சஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அட்ஜைல் மெத்தடில். ஏன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல் யூஸ் பண்ணி நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு திங் அண்ட் கோல்னு பார்த்தோன்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்றது தெரியும். அதாவது என்ன ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற அந்த நாலேஜ் அவங்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாங்கன்னா இமீடியட்டாக பண்ணாங்க அப்படின்னா அதுவும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ரெண்டுத்துக்குமே அட்ஜைல் மெத்தடில் தனியான வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கிறதுனால அட்ஜைல் மெத்தட் மோர் வெல்கம்லாம் இருக்குது. அப்போ இந்த 4 வேல்யூஸ் அப்படின்றது ரூல்ஸா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜைல் மெத்தடுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இதில் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு அட்ஜைல் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பெட்டராக நம்மளோட ப்ராஜெக்டை அட்ஜைல் ஆக்க முடியும். அதனால தான் இந்த வேல்யூஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலோட நியூ வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.